விஜயகிருஷ்ணன், அதில் வந்து திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பேசியிருப்பது தான் இப்போ நம்ம பேச வேண்டி சொல்லணும். ராமதாஸ் அவர்கள் உள்ள வருவதற்கும் திருமாவளவன் அவர்கள் தொடர்வதற்கும் இருக்கக்கூடிய யதார்த்த சிக்கல்கள் இருப்பதாக விசிக ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஏற்கனவே விசிகவில் இருந்து அனுபவம் பெற்றவர் திரு செல்வ பெருந்தகை. அப்படி இருந்தும் மீண்டும் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அல்லது அந்த இணைப்பு பற்றி சொல்ல வேண்டிய தேவை இங்க இருந்து வந்தது. அவர் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார். இல்ல நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், அந்த இன்டர்வியூ கரெக்டா பாருங்க சரிங்களா. ஒன்றும் இல்லை, இந்த செக்மெண்ட் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் இன்டர்வியூ சரிங்களா. இந்த இஷ்யூ வருது பார்த்தீங்களா, இந்த செக்மெண்ட் வெறும் 3 பாயிண்ட் தான். இதில் ஒன்றுமே பெருசாக நீங்கள் இது பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னது 3 பொருள். ஃபஸ்ட்டு கூட்டணி குறித்து எல்லா முடிவுகளும் திமுக தான் எடுக்க முடியும், திமுக தான். ஏன்னா இங்கே இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை திமுக சரிங்களா. இதை எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க, நம்ம விசிக நண்பர்களும் ஏற்றுக்கிறாங்க. அதுதான், அவ்வளோதான் சரிங்களா. 2வது பாயிண்ட்டு, எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்களுக்கும் எந்த பர்சனல் வெஞ்சன்ஸும் இல்லை. இதை ஏற்றுக்கிறாங்களா? 2 பேருமே ஏற்றுக்கிறாங்களா? அவ்வளோதான் சரிங்களா. இதை தான் அவர் சொன்னார். வேறு என்ன சொன்னார்? 2 பேருக்கும் பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லை. இதுக்கு மேலே சரிங்களா, இன்கேஸ் இந்த இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணோமா அது அவங்க 2 பேர் தான் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? இதில் கூட்டணியில் வர்றதுக்கு 2 பேரும் சேர்ந்து அமர்ந்து பேச வேண்டும் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் அந்த இன்டர்வியூ பாருங்க. நான் அந்த இன்டர்வியூ பார்த்துருக்கேன். நெறியாளர் கேள்வி கேட்குறாரு சரிங்களா. நெறியாளர் கேள்வி அப்படி என்றால் நான் நீங்கள் பேச முழுமையாக சொல்லுங்கள், நான் இதை சேர்த்து பேசிடுங்க. அப்படி என்றால் திரு செல்வ பெருந்தகை ரஜினி அவர்கள் குறிப்பிட்டார்கள், அது அவர் பற்றி அதை சொல்லியிருக்க வேண்டாம், அது திமுக எடுக்க வேண்டிய முடிவுங்க, அதில் நாம் தலையிட முடியாது, அது அவங்களுடைய பிரச்சனை. வேண்டுமென்றால் திரு ராமதாஸ் அவர்களை சேர்த்துக்கொள்வது திமுக எடுக்கட்டும் அப்படின்னு ஏற்கனவே பல இடங்களில் திருமாவளவன் அவர்கள் வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறார். பாஜக பாமக இருக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொன்னது பிறகாக சேர்ந்து பேசணும்னு சொல்றது எந்த அடிப்படையில் நான் கேட்குறேன். இல்லை சார், நீங்கள் அதுதான், நீங்கள் அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக கான்டெக்ஸ்டோட பாருங்கள். நெறியாளர் கேள்வி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதுதான் சொல்கிறாரு சரிங்களா. எங்கள் மாநில தலைவர் எடுத்த உடனே முடிவுகளில் வந்து இங்கே கூட்டணிக்கு தலைமை தாங்குற திமுக தான் எடுக்க முடியும்னு சொல்கிறாரு சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்கேஸ் இந்த இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணனா, ஏன்னா நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு பேசும்போது கூட சொன்னீங்க சரிங்களா, அவர் இந்த அர்த்தத்துலையும் சொல்லலை அவர் சரிங்களா. இது ஒரு அரசியல் நாகரிகமாக ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டில் தான், எல்லார் மீதும் ஒரு ரெஸ்பெக்டில் தான் சொல்கிறாரு. ஏன்னா அதுக்கான ஒரு உதாரணம் என்னென்னா, திருப்பூர் எம்எல்ஏ திரு SS பாலாஜி அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. அதுக்கப்புறம் எங்கள் மாநில தலைவர் பேசுறாரு. அவர் பேசினதுல உண்மை இருக்கு. அது அவர் எந்த ஒரு தவறான இதுலயும் பேசல. அவர் கொடுத்த இன்டர்வியூ நான் சொல்றேன், அவர் எந்த தவறான எண்ணத்திலையும் பேசல அப்படின்ட்டு அவரு சொல்றாரு சரிங்களா. அதுக்காக தான் இந்த ட்வீட்டை எடுக்கிறாங்க. இதுல இவங்க இந்த கூட்டணியை பத்தி நீங்க இல்ல கூட்டணி தான் வைக்கணும்ன்ற மாதிரி அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல, நான் அந்த இன்டர்வியூ ஃபுல்லா பார்த்ததுனால சொல்றேன் சரிங்களா. நம்மளே தப்பான ஒரு இன்டர்பிரேஷனுக்குள்ள போயிடக்கூடாது, அவ்வளவுதான். இன்டர்பிரேஷனுக்கு தப்பாவே போல, இன்டர்பிரேஷன் சரியா இருக்குன்னா கேள்வி கேக்குறேன். பொதுவா சொல்றேன், நான் இன்டர்பிரேஷன் தப்பா போயிடக்கூடாதுன்னு நான் உங்கள பாயிண்ட் என்னவே நீங்க பாயிண்ட் நான் பொதுவெளியில என்ன கேப் கிடைக்கும்னு பார்க்கணும். எதிர்கட்சிகள்லாம் இருக்காங்க, எதிர்கட்சிகள்லாம் எந்த கேப்பு கிடைக்கும்? ஏன்னா இப்போ எல்லாருமே சரி, இப்போ திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இப்போ விசிகாவா இருக்கட்டும், விசிகா வந்து ஒரு ஐடியாலஜிக்கலா ஒரு ரிலேபிள் பார்ட்னரா இருந்திருக்காங்க. பொலிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் ஐடியாலஜிக்கலாக ஆர்எஸ்எஸ்ஸையும் இந்த சங் பரிவார்களையுமே ரொம்ப தொடர்ந்து அவங்களோட மனுவாத சிந்தனைக்கு எதிராக இருந்திருக்காங்க. அதாவது இங்கே எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தில் நம்மளா ஒரு தவறான புரிதலுக்குள்ளே போயிட்டு இந்த எதிர்கட்சிகளுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது அப்படின்றதான் இங்கே. ஏன்னா இப்போ தலைவர் அவர்கள் என்ன சொன்னார், ஒன்றும் இல்லை, இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இந்த 2 பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி, அதாவது பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லை, நீங்கள் அதை தான் நான் பாயிண்ட் பை பாயிண்டா சொல்றேன். நான் முதல்ல திரு ரஜினி அவர்கள் பேசும்போது சொன்னேன், இதுல இங்க பர்சனல் விஷயங்கள் பேசவே வேண்டாம், கான்டெக்ஸ்டுவலா தான் நம்ம இங்க பேச போறோம். இல்ல அந்த வார்த்தை நீங்க திருப்பி சொல்லணும்ங்கறத கட்டாயப்படுத்தணும்னு சொல்ல, அதனால அவர்கள் வந்து 2 பேர் பேசினா சரியாயிரும், நீங்க அந்த முடிவு பாருங்க அடிப்படையில் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. நான் லைன் பை லைனா நான் சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. ஏன்னா நான் இப்போ பர்சனலா நானும் எதுவும் பேசல, அதுல இருக்கெல்லாம் அவங்களுக்குள்ள தனிநபரா 2 பேருக்குமே எந்த இதுவுமே கிடையாது சரிங்களா. அவங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு அரசியல் முரண்பாடா, அது அந்த 2 கட்சிக்கு உட்பட்ட விஷயங்கள். அவங்க அதை சார்ட் அவுட் பண்ணிக்கணும்னா, அதாவது ஒரு காலத்தில் அவங்க ஒன்றா பயணிச்சவங்க அதை சரி செஞ்சுக்கணும்னா அவங்க பேசினாதான் முடியும்ன்றது தான் அதோட கருப்பொருள். இல்லை சார், இதில் நான் மீண்டும் அதே கேள்வி சார், திரு செல்வ பெருந்தகை ஏற்கனவே விசிகல இருந்தவர் தானே சார்? இல்லை, நீங்கள் அப்போ அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அந்த ஏற்கனவே புரிதல் இருக்குல்ல சார்? ரஜினி அவர்கள் கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஒரு கருத்து கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான பார்வை வைத்திருந்த போது அதை எப்படி நீங்கள் சொல்லலாம், விசிக்கு அப்படி இதுக்கு கருத்து சொல்லலாம், இதை பற்றி சொல்கிறதுக்கு நீங்கள் இது போன்ற பதிவுகள் குரல்கள் வந்தது தானே?
இல்லை நான் ஒரு விஷயம் கேட்குறேன் நான், சரிங்களா? அதாவது வந்து நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா, ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன், சரிங்களா? பழையசுலாம் இல்லை, இன்னைக்கு எங்கள் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியால் மாநில தலைவராகப்பட்டிருக்காரு. நீங்கள் நல்ல பழைய இதெல்லாம் நம்ம மாற்றுக்கிறது, சரிங்களா? இன்னைக்கு அவர் காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர், சரிங்களா? அவரு ஒரு நெறியாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு, சரிங்களா? நீங்கள் அதனால இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணியாக வருது. இன்னொன்னா அவர் எந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சியாக பார்க்குறீங்கன்றத ஒரு கேள்வியை நான் வைக்கிறேங்க, சரிங்களா? நான் இந்த 3 கூறாக நான் சொல்கிறேன், அந்த கேள்வி பதில் அந்த நடந்ததில் 3 கூறாக நான் சொல்கிறேன். இதில் எந்த இடத்துல கான்ட்ரவர்சியை பார்த்துருக்கீங்க? எந்த இடத்துல கான்ட்ரவர்சி இருக்கிறது? நான் ஏன் மீண்டும் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விசிக இருந்தவர்னு சொன்னா, விசிகோடைய கொள்கை என்னங்கிறது அவருக்கு நன்றாக தெரியுங்கிற அடிப்படையில் மட்டும்தான் நான் அதை மென்ஷன் பண்ண வந்தேன். அவர் இந்த கட்சியில் மாற்று கட்சியில் வந்தார் அல்லது சரி என்றோ தவறு என்றோ நான் அந்த இடத்தில் நகரவே இல்லை. நான் சொன்ன ஐ மேட் மை பாயிண்ட் வெரி கிளியர். இதனால் அந்த அந்த கொள்கை அவருக்கு தெரியும். இது கொள்கை நிலைப்பாடு, விசிகவுடைய கொள்கை நிலைப்பாடு. ஒருவேளை திமுக கூட்டணி தான் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்று உறுதிப்படுத்தப்பட்டால், சார் அது அவங்க 2 பேர் நெறியாளர் கேட்ட கேள்வியாகவே இருந்தாலும் அவங்க டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். சார் நான் இதுல என்ன, என் கட்சியை பத்தி நீங்க கேளுங்க, நான் சொல்ல முடியும். நீங்க சொன்னீங்களா, சரிங்களா? இப்போ அவரு நான் கரெக்டான வார்த்தைகளை நான் கேட்கிறேன். அவர் இவங்க 2 பேரும் உட்காந்து பிரச்சனை சரி செஞ்சுக்கணும்னு சொன்னாரா? இல்ல, நான் கரெக்டான வார்த்தையை கேட்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, நெறியாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நெறியாளர் ஒரு கேள்வியை வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க 2 பேருக்கும் எந்த தனிப்பட்ட பிரச்சனைகளும் நீங்க சொல்ற அடிப்படையில் இல்ல, நான் இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நான் இதை சொல்லிடுறேன். தனிப்பட்ட விஷயங்கள் கிடையாது. கடந்த காலத்துல இவங்க வந்து பயணிச்சிருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரா சொல்லியிருக்காங்க. இவருக்கான ஒரு ஆதரவு குரலா, அவருக்கான ஆதரவு குரலா இருந்திருக்காங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை இவங்க சரி செஞ்சுக்கணும்னா இவங்களால தான் முடியும். இவங்க தான் பேசிக்கணும், பண்ணணும்னா இவ்வளவுதான். அது மீறி நீங்க உட்கார்ந்து சமாதானப்படுத்திக்கணும் அவர் சொல்லவே வரல. அர்த்தம் அதுவும் கிடையாது. அந்த இடத்துல நான் அப்படியே அந்த இடத்துல நான் நினைக்கிறேன். அந்த பிரீஃபிங்ல புரிஞ்சுக்கிறேன். இது மூலியமா ஒரு அழுத்தம் ஏற்படும்னு உங்களுக்கு அது உணர முடியுதா? எந்த அழுத்தம்? இது இல்ல, என்ன அழுத்தம் இதுல இல்ல, என்ன அழுத்தம் இருக்கு சார்? நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். இந்த கூட்டணி கட்சி பத்தி நிலைப்பாடு எடுக்க வேண்டிய இடத்துல இந்தியா, நீங்க சொன்னீங்க இந்தியா கூட்டணி இங்க மாநில தலைமையாக திமுக இருக்கிறது என்று நீங்க சொன்னீங்க. அப்படின்னா அந்த டிசிஷன் அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு சார்? இல்லை, நான் சொல்றேன், அவர் ஃபர்ஸ்ட் பேசும்போதே டிசிஷன் முடிவு வந்து திமுக தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் அவர் பேசுற இன்டர்வியூல எங்க மாநில தலைவர்கள் அவர்கள் வந்து பேசும்போது இது கூட்டணியை பத்தி முடிவுலாம் திமுக தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு, சரிங்களா? இன்னொன்னு, இந்த கூட்டணி திடீர்னு வந்த கூட்டணி கிடையாது, சரிங்களா? 2016 காங்கிரஸும் சரி விசிகாவும் சரி எல்லாம் இங்க திமுக கூட்டணியில தான் இன்னைக்கு SPI செகுலர் ப்ரோக்ரசிவ் அலைன்ஸ்ல இருக்கும். அப்புறம் 2019 அப்புறம் ரொம்ப ஐடியாலஜிக்கலா இன்டாக்ட் ஆகுது இந்த கூட்டணியை. 2019 எலெக்ஷன்ல எல்லாருமே சரி, சரிங்களா? திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், சரி, இவங்க எப்படி இந்த ஆட்டோகிராட்டிக் ஃப்ரேசஸ் உள்ள வராங்க, எப்படி இவங்க மனுவாத சிந்தனைகளை உள்ள திணிக்க பாக்குறாங்கன்றதுக்கு இவங்க எல்லாமே ஒன்னா கைகூடி அந்த அடிப்படையில் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல கண்டினியூஸா டிராவல் பண்ணிட்டே வந்திருக்காங்க. இது கண்டினியூஸா இது பல இடங்கள். ஏன் இப்போ ரீசெண்டா ஒரு ஃபியூ டேஸ் பேக், சரிங்களா, மாமேதை கால் மார்க்ஸுக்கு கன்னிமாரா லைப்ரரியில் சிலை திறக்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களும் எங்க மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களும் 2 பேரும் ஒன்னா தானே இருக்காங்க. ஒன்னா தானே போயிட்டு அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கிறாங்க. சிஎம் இருக்காரு, சிஎம் கூட ஒன்னா தானே இருக்காங்க. விஜயகிருஷ்ணா, உங்ககிட்ட நான் நிறைவு கேட்க வரும்போது என்னன்னா, திரு மாணிக்கம் தாகூர் சொன்னாங்க, நாங்கள் 36 நாளா வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல வந்து காங்கிரஸ் எப்போ கூட்டணி அமைச்சு கிட்டத்தட்ட 2.5 மாசம் ஆச்சு அப்படின்னு இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. மீன்வைல் இந்த கருத்துகளும் வருகிறது. திமுகவிடம் காங்கிரஸுக்கு ஏதேனும் ஒரு மன வருத்தம் இந்த மாதிரி இருக்கிறதா? ஒன்றும் கிடையாது. டு பி வெரி ஃப்ராங்க், ஹானஸ்டா சொல்லுங்க. டு பி வெரி ஃப்ராங்க், ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைன்றதுலாம் எல்லாம் பொது வெளியிலேயோ இல்லை ஊடகத்துக்கு முன்னாடியே பண்ணணும். இல்லை, அது கூட்டணி பேச்சுவார்த்தைகள்னும் போது பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். அதில் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பல விதங்கள்ல இருக்கும். அதனால தொடர்ச்சியாக அது எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. அது இரு தரப்புலையுமே உறுதி செஞ்சுருக்காங்க, சரிங்களா? எங்கள் கட்சி சைட்லையுமே சரி, கூட்டணி எங்கள் தலைவர் மாநில தலைவர் அவர்களுமே கூட்டணி பேச்சுவார்த்தை ரொம்ப ஸ்மூத்தாக போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு கனிமொழி அம்மையார் அவர்கள் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அது சந்திச்சு வந்தே கிட்டத்தட்ட 10 நாள் பக்கம் ஆக போகுது. அவங்க சந்திச்சுட்டு வந்தே ராகுல் காந்தி அவர்கள் வந்து கனிமொழி அம்மையார் அவர்கள் சந்தித்து விட்டு வந்தே கிட்டத்தட்ட 10
10 நாள் ஆச்சு, இன்னும் அதுக்கப்புறம் நடவடிக்கைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நான் கேட்குறேன். அதாவது வந்து இரு தலைவர்கள் சந்திச்சிருக்காங்க, எல்லாமே நேரடியாக, அதாவது வந்து ஒரு கூட்டணி நடக்கும் போது ஒரு இரு அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டணி நடக்கும் போது எல்லாருமே டைரெக்டாக ஒரே நாளில் ஒரே கட்டத்தில் எல்லாமே நேரடியாகவே பேசி முடிக்கணும்னு இல்லை. அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜில் நடக்கும், ஒரு கட்டத்தில் நடக்கும், பேக்ரவுண்டில் பல வேலைகள் போயிட்டே இருக்கும். பேக்ரவுண்டில் அது இட்ஸ் அ நேச்சர் ஆஃப் பாலிடிக்ஸ். இது எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக நடக்குது, ரொம்ப ஃப்ளோவாக போயிட்டுருக்கு, எல்லாமே நல்லபடியாக இருக்குது. இங்கே டு பி ஆனஸ்ட், நீங்கள் கேட்ட மாதிரி டு பி ஃப்ராங்க் அண்ட் டு பி ஆனஸ்ட், இந்தியா கூட்டணி எல்லாருமே நல்லா இருக்காங்க. திமுக, காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் எல்லாருமே இன்டாக்டாக இருக்கும், எல்லாமே நல்லபடியாக இருக்குது.